மகாபாரதத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்டையர் ஸ்டோரி, என்டையர் 1,00,000 ஸ்லோகமும் எது சொல்றதுக்கு, எந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக என்டையர் 1,00,000 ஸ்லோகமும் இருக்கு மகாபாரதம் அப்படின்னு கேட்டாக்க, தர்மம் சூக்ஷ்மம் பீரியட், அவ்வளவுதான். தர்மம் இஸ் சூக்ஷ்மம், தர்மம் இஸ் ரிலேட்டிவ். There is nobody in this world who is absolutely right. There is nobody in this world who is absolutely wrong. இத புரிய வைக்கிறதுக்காக ஒரு பெரிய கதை. இவன் மேல ரிவெஞ்ச், அவன் மேல ரிவெஞ்ச், இது மேல ரிவெஞ்ச், இது மேல துரோகம், அது மேல ஆசை, இது மேல இது, இப்படியே போகும். என்ன ஐடியா? ஏன்னா இவன் ஏதோ ஒரு விஷயத்தினால இவனுக்கு இது ஏற்பட்டிருக்கு. Is he completely wrong? No, he is also not completely wrong. Is that person who was affected wrong? No, that person was not also completely wrong. இது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் போனோம்னா எதனால இது இப்படி ஏற்படுறது அப்படின்னு பாக்கறச்சே இது வெரி க்ளோஸ் டு கலியுகமா. அதனால நம்ம லைஃப்ல நான் எப்படி தர்மத்தை புரிஞ்சுக்கணும், என்னோட லைஃப்ல இருக்கிற இன்சிடென்ட்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நான் எப்படி தர்மத்தை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்.